என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இறந்தவர்களோட உடல வந்து தனியாக ஒரு கூடாரத்துக்கு எடுத்துட்டு போய், மரண கட்டில்ல அவங்கள வச்சு, பேரிச்சை மதுவாலயும், நைல் நதி நீராலயும் வந்து கழுவுவாங்களாம். உடலோட இடது பக்கத்துல அறுத்து, உள்ள இருக்கிற பகுதிகள எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவாங்களாம். நுரையீரல், கல்லீரல், வயிற்று பகுதிகள், குடல் பகுதிகள எடுக்கப்பட்டு, அந்த கல் உப்புல வந்து பதப்படுத்தவும் செய்வாங்க. இருதயம் வந்து அறிவின் இருப்பிடமாக எகிப்தர்களால கருதப்பட்ட காரணத்தினால, அது வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குமாம். ஒரு வளைந்த கம்பியை மூக்கு வழியாக விட்டு உடைத்து மூளைய மட்டும் எடுத்துருவாங்களாம். அப்ப வந்து உண்மையிலேயே அறிவு என்பது மூளை தொடர்புடையது இல்ல அப்படின்னு வந்து அந்த காலத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. உடல் முழுவதும் கல் உப்பால மூடவும் படுமாம். 40 நாட்கள் கழித்து உடல வந்து மறுபடியும் நைல் நதி நீரால கழுவி, அதன் மீது வாசனை எண்ணெய்கள வந்து தடவுவாங்களாம். உடல் இப்போது தன்னுடைய ஈரப்பதத்தை முழுவதுமாக இழந்திருக்கும். அதன் பிறகு